கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதோ, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் நீதிமானை குறித்து அற்புதமாய் பேசுகிறார். ஆவியானவர் பாருங்க, நீதிமான் அப்படின்னாலே உண்மையுள்ள மனிதன். அவன் உண்மையுள்ள மனிதன், ஜனங்களை நேசிக்கிற மனிதன், தாழ்மையுள்ள மனிதன், மற்றவர்களுடைய கண்ணீர்களை பார்த்து வேதனைப்பட்டு கலங்குகிற மனிதன் தான் நீதிமான் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதுல 25வது வசனம், சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திமாரம் உள்ளவன். சுழல் காற்று எப்படி கடந்து போகுதோ அதுபோல துன்மார்க்கன் கடந்து போயிடுவாங்களாம். ஏன்னா அவங்க ஆஸ்தி, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சுயநலமா இருக்குமா. எனக்கு மட்டும் நடந்தா போதும், எனக்கு மட்டும் நல்லது நடந்தா போதும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் செழிக்கணும், நான் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. தான் சொல்லுவாங்க. ஆனா நீதிமான் அப்படி இல்லை. எல்லாரையும் நேசிப்பாங்க, எல்லாரிடத்துல அன்பு வைப்பாங்க. அதான் ஆவியானவர் சொல்றார் பாருங்க, 29 நீதிமொழியில் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீதிமான் பெருகும் பொழுது ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்களாம். நீதிமான் பெருகுனா ஜனங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்களாம். ஆனா அதுலயே 29ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் நீதிமொழியில, ஏழைகளுடைய நியாயத்தை கவனிப்பாருங்களா நீதிமான். அது போல ஆவியானவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுகிறார், நீதிமான் தலையின் மேல் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்கிறார். அதனால இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானை குறித்து கர்த்தர் கரசனை உள்ளவராய் அக்கறை உள்ளவராய் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவன் நீதியினாலே, அவன் விசுவாசத்தினால் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். எந்த மனிதன் தேவ பிள்ளைகளாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்துல அவர் மகிமையான தேவன், வல்லமையான தேவன், அற்புதத்தின் தேவன் என்று விசுவாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் அதை நீதியா எண்ணப்படுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக கல்வாரி ரத்தத்தை சிந்தினார். அதனால ஆவியானவர் சொல்லுகிறார், நீதிமான் பெருகும் பொழுது ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா இருக்கும். எந்த பிள்ளை தாழ்மைப்பட்டு பணிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குதோ அந்த பிள்ளைகள் பெருகும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம புது வருடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய மாற்றத்தை கொடுக்க போறார். ஒரு நல்ல இரட்சகர் நம்ம வாழ்க்கையில வந்தது போல நீதிமானாய் ஒரு ஒளி தேவ சமூகத்துல இந்த 2026ஆம் ஆண்டுல வரப்போகுதுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு